ஜெனி இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராயிட்டான்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவளுக்கு இது முத வாழ்க்கை இல்லையே. அதனாலதான் பாண்டி என்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தயக்கமா இருக்கு. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? நம்ம ஜெனி போல தானங்க அண்ணனும். இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் இங்க பாருங்க, நாமளே இப்படி தயங்கிக்கிட்டு இருந்தா ஒரு நல்லதும் நடக்காது. அண்ணன் கிட்ட போய் பேசுவோம், அவரோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அவர் மனசுலயும் இப்படி ஒரு எண்ணம் இருந்தா பேசி முடிவு பண்ணிடுவோம். நாமள எதுவும் குழம்பிக்க வேண்டாம். நாம சென்னைக்கு வந்த புதுசுல அவனை மீட் பண்ணப்ப அவனோட ஒய்ஃப் இல்லைன்னு கேள்விப்பட்டதும் யதார்த்தமா கேட்டேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு. அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வர்றவ என் குழந்தைக்கு தாயா இருந்தா பரவாயில்ல, அப்படி இல்லாம போயிட்டா அது என் குழந்தைய பாதிச்சிருவேன் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு நீங்க நம்ம ஜெனிஃபருக்காக கேட்கலையே, அதனால மூணாவது மனுஷிய பத்தி அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா நம்ம ஜெனிஃபர் நிஷா மேல உயிரா இருக்கா. நிஷாவை நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு எப்படி துடிச்சா பாத்தீங்கல்ல? நிஷாவை அவ பாத்துக்கிற விஷயம் பாண்டியண்ணனுக்கும் தெரியும். ஜெனிஃபர் மாதிரி ஒரு பொண்ண நிஷாவுக்கு அம்மாவாக்கலான்னு அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? எதுவா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டாதாங்க தெரியும். இப்ப நம்ம ஜெனிஃபர் கிட்ட கேட்டதுனால நமக்கு தெரிஞ்சிடுச்சு. கேக்கலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? நாமள ஒரு முடிவுக்கு வர வேண்டாங்க. ஜெனிக்கு இன்னொரு வாழ்க்கை அமையறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ எஸ்தர், என்ன இப்படி கேக்குற? நீங்க யோசிக்கிறத பார்த்தா அப்படிதாங்க தெரியுது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம வேற மதம், அவங்க வேற மதம். ஜெனிக்கு நல்ல வாழ்க்கை அமையறது மதம் தடையா இருக்குல்ல? இவ்வளவு நாளா என் கூட வாழ்ந்துட்டு என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவுதானா? என் ஜெனிக்கு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நானே தடையா இருப்பேனா? அப்புறம் என்ன தயக்கம்? எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, ஜெனிக்கு ஏற்கனவே அமைஞ்ச வாழ்க்கை சரியா அமையல. இப்ப நிஷா கூட பழகி பாண்டியனை மனசார ஏத்துக்கிட்டா. இப்ப நம்ம பாண்டியன் வீட்டுல போய் கேட்டு ஒருவேளை அவங்க மறுத்துட்டா ஜெனிஃபரால தாங்கிக்க முடியுமோ இல்லையோ, என்னால நிச்சயம் தாங்கிக்க முடியாது. முடிஞ்சு போன வாழ்க்கைய நினைச்சு ஏங்க நெகட்டிவா யோசிக்கிறீங்க? அந்த வாழ்க்கை முடிஞ்சு போனதுக்கு காரணம் இன்னொரு வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லையா? கலங்காதே, நான் என்றும் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தரே சொல்லியிருக்காருங்க. என்னங்க திரும்ப திரும்ப அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? பாண்டியன்ட்ட போய் பேசி பார்க்கலாமே. சரி, நாளைக்கு போய் பேசுவோம். எதுக்கு நல்ல காரியத்தை நாளைக்குன்னு தள்ளி போடணும்? இப்பவே போய் பேசிடலாம். ஓகே, இப்பவே போய் பேசலாமா? என்ன ஐயாக்கு யோசனை பலமா இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன அம்மா என்னவோ பலமான யோசனையில இருந்தீங்க, அது என்ன? முதல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறமா நான் சொல்றேன். இல்ல இல்ல, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நான் எப்பவுமே பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பேன். தெரியும் தெரியும். சரி, நானே சொல்றேன். நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய், நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிஜமாவா? நிஜமா? சரி, என்ன பேர் யோசிச்ச? ஒரு பேரும் ஒத்து வரல. ஏன்? ஆமா, ஏதாவது ஒரு பேர் தோணுச்சுன்னா அது பையன் பேரா இருந்தா நமக்கு பொண்ணு பிறந்தா என்னாகும், ஒத்து வராதேன்னு ரிஜெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா, அங்க எப்படி? இங்கேயும் அதே தான். தமிழ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தமிழ் பையனா இருந்தாலும் மேட்ச் ஆகும். ஆமா, தமிழ் பொண்ணா இருந்தாலும் பொருந்தும். எஸ். தமிழம்மா. தமிழப்பா. ஐயோ, அண்ணா ஃபோன் பண்றாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன்.
மறந்தே போயிட்டேன். நீங்களாவது ஞாபகப்படுத்திருக்க கூடாதா? இப்ப நான் பேசினா திட்ட போறாரு. நீங்க அண்ணன் கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? நான் சொல்லல, பாட்டி சொல்லியிருந்தாலும் சொல்லிருப்பாங்க. நீ எடுத்து பேசு. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? என்னண்ணா? அண்ணா ஏன் அழறீங்க? அண்ணா என்னாச்சு? விஷயத்தை சொல்லாம அழுதா என்ன அர்த்தம்? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஆனா அம்மா இந்த வருஷம் என்னோட பர்த்டேவை மறந்துட்டாங்க. அம்மு, சமத்தா சாப்பிட்டுட்டு அப்பாவோட ஸ்கூலுக்கு போகணும், அழாம. சரியா? பாய். அம்மா அம்மா என்னாச்சு? அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்னா? பாபா ஹாஸ்பிட்டல் பாவி. சீக்கிரம் வந்துடு பாவி. இருங்கண்ணா, நான் உடனே வரேன். என்னாச்சு? அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? வாங்க நம்ம உடனே கிளம்பலாம். அண்ணா, அம்மா எப்படி இருக்கா? அறிவு, அழாதீங்க அழாதீங்க அறிவு. அம்முக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் என்ன சொன்னாங்க? தூக்கத்துக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்களாம். நல்லா தூங்கி எழுந்த உடனே சரியாயிடும் சொல்லிருக்காங்க. என்னங்க, நம்ம அம்முக்கு என்ன ஆச்சு? உன்னை யார் இங்க வர சொன்னா? வெளில போ முதல்ல. அண்ணா, நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். எதுக்கு பாவி? இந்த பாவி எதுக்கு வர சொன்ன? இவளால தான் பாவி என் குழந்தைக்கு இப்படி ஆச்சு. போ சொல்லு இவள முதல்ல. பார்த்தா பயங்கர கோவம் வருது. அண்ணா பொறுமையா பேசு, இது ஹாஸ்பிட்டல். கோவப்படாத, எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். வேண்டாம் பவி, இவ எனக்கு வேண்டாம். பணம் 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 பணம்னு பணத்தாசை பிடிச்ச பேய். இவ்வளவு இவங்க அம்மாவும் சேர்ந்தா என் குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்க பவி. இவளை தலைமுழுகினாதான் நானும் என் குழந்தையும் நிம்மதியா இருக்க முடியும். என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னையும் உங்க அம்மாவையும் கண்டதுண்டமா வெட்டி போட்டுருவேன். பவி, அம்முக்கு என்ன ஆச்சு பவி? சொல்லு. அண்ணி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எப்படி பவித்ரா நான் அமைதியா இருக்க முடியும்? என் குழந்தை தான் எனக்கு உயிர். அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் யாரு? நான் அப்பா டாக்டர். அவங்களோட அம்மா யாரு? நான் தான். நீங்க வேலைக்கு போறீங்களா? ஆமா டாக்டர். பாசத்தை காட்ட வேண்டிய நேரத்துல பரிதாபிக்க விட்டுட்டு பணத்தை காட்டி வேஷம் போட்டிருக்கீங்க. கேட்டதை கொடுக்காம கேட்காததுக்காக ஏன் இப்படி பறக்குறீங்க? இப்படி எங்க கிட்ட வந்து பணத்தை கட்டுறதுக்காகவா வேலைக்கு போறீங்க? உங்களுக்கு பணம் தான் வேணும், சொகுசான வாழ்க்கை தான் வேணும்னா குழந்தையே பெற்றுக்க கூடாது. குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க முடிவு பண்ணிருக்கணும். இல்ல குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிஞ்சு மனசை போய் காயப்படுத்திருக்கீங்க. பாசத்தை கொடுக்க வேண்டிய காலத்துல பாசத்தை கொடுக்காததன் பலன் குழந்தைங்க பெரியவங்களான உடனே உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுறாங்க. அப்புறம் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நான் என் பிள்ளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், அவங்க என்ன மதிக்கவே இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்களை போல ஆளுங்கனாலதான் முதியோர் இல்லமும் ஆசிரமமும் பெருகிக்கிட்டே வருது. டாக்டர், என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர். இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். என்கிட்ட ஏமா மன்னிப்பு கேக்குறீங்க? உள்ள உங்க பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கே உங்க குழந்தை, அதுகிட்ட போய் கேளுங்கம்மா. குழந்தை தாமா முக்கியம், ரெண்டாவது தான் பணம். டாக்டர், அந்த பொண்ணு கண் முழிச்சிருச்சு. அப்படியா? சரி போங்க, போய் குழந்தைய பாருங்க. எக்காரணத்தை கொண்டும் குழந்தைய அழ வைக்காதீங்க. திரும்பவும் ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். நீங்க போகாதீங்கம்மா, முதல்ல அவங்க அப்பா போகட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமேலாவது பணத்தை சம்பாதிக்க பறக்காம புள்ளைய பாசமா பாத்துக்கங்க. போங்க. அம்மோ
ஹாப்பி பர்த்டே அம்மு. தேங்க்யூ அத்தை. ஹாப்பி பர்த்டே பேபி. தேங்க்யூ அங்கிள். அத்தை, அவங்கள வர வேணாம்னு சொல்லுங்க. போக சொல்லுங்க. போக சொல்லுங்க அத்தை. அம்முக்குட்டி, இந்த அத்தையை உனக்கு பிடிக்கும் தானே? இந்த அத்தை சொன்ன பேச்ச கேப்ப தானே? குட் கேர்ள் தானே நீ? ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சா அதே தப்ப நாமளும் செய்யக்கூடாது. அம்மா யாருக்காக வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க? உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கணும், நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னு தானே? இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கல. ஆனா அம்மா மறந்துட்டாங்கல்ல. அம்மா மறந்துட்டாங்கன்னு யார் சொன்னாங்க? இன்னைக்கு எங்க அம்மா ஹாப்பி பர்த்டே சொன்னாங்களான்னு கேளுங்க. அம்முக்குட்டி, அம்மா உனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தாங்க. அது தெரியாம நீ அம்மா மேல கோச்சுக்கிட்ட. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? உனக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லலான்னு இருந்தாங்க. நிஜமாவா? நிஜமாதான்டா. வேணும்னா நீ அப்பா கிட்ட கேக்குறியா? ஏன்பா அம்மா டாய்ஸ் வாங்கிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லலாம்னு இருந்தாங்களா? ஆமாண்டா செல்லம். நீங்க ஏன்பா என்கிட்ட சொல்லல? சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு அம்மா சொன்னாங்கடா. அதனால தான் அப்பா சொல்லல. அம்மு, அம்மு, நீ வருத்தப்படுற மாதிரி இனிமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே இருப்பேன், சரியா? அம்மா வரேன்பா. பாண்டி, என்னப்பா? நம்ம பத்மினி கல்யாணத்துக்கு என்னம்மா ப்ரெசென்ட் பண்ணலாம்? என்ன பிரசன்ட் பண்ணலான்னு என்ன கேட்டா நீ ஏதாவது பார்த்து செய்ப்பா. நான் அவங்களுக்கு 2 பவுனில் செயின் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 பவுன்லையா? எதுக்கு நான் காசு போட்டு கறியாக்குற? இன்னைக்கு பவுனுக்கு என்ன விலை தெரியுமா? இந்திரா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். எதுன்னு தேவையில்லாத விஷயம்? நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரியா? உன் கூட பிறந்த தங்கச்சி. உன்னோட நல்லது கெட்டதுல எல்லாம் எனக்கும் பங்கு இருக்கு. அந்த 2 பவுனையும் நிஷாவுக்கு சேர்த்து வச்சா நாளைக்கு அவளுக்கு உதவும் இல்ல? அதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இருக்க? பத்மினிக்கு 1000மோ 2000மோ செய்ய அது போதும். ஏய், உன்கிட்ட யாராவது இப்ப கருத்து கேட்டாங்களா? அவன் என்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கான். நான் பேசிக்கிறேன், நீ உள்ள போ. பாண்டியா, நீ சொன்ன மாதிரியே 2 பவுன்ல செயின் எடு. நம்ம ஒன்னும் வேற யாருக்கும் செய்யலையே, நம்ம வேண்டப்பட்ட பொண்ணுக்கு தானே செய்றோம். ம் அதுவும் இல்லாம பத்மினி நம்ம வீட்ல கொஞ்ச நாள் இருந்தவ தானே, அவளுக்கு செய்யறதுல ஒன்னும் தப்பு இல்லப்பா. ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கே, அதுக்கு போறோமா இல்ல காலையில கல்யாணத்துக்கு போறோமா? கண்டிப்பாக ஈவினிங் ரிசப்ஷனுக்கும் போகிறோம், காலையில் கல்யாணத்துக்கும் போகிறோம். ம், தேவும் பவித்ராவும் அவ்வளோ தூரம் சொல்லியும் நம்ம போகலைன்னா தப்பாயிராதா? இன்னைக்கு பர்மிஷனும் போட்டிருக்கேன், நாளைக்கு லீவும் போட்டிருக்கேன். இன்னும் அரை மணி நேரத்தில் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துடுவா. சரிப்பா. நம்ம மண்டபத்துக்கு போகிற வழியிலேயே சைனா வாங்கிட்டு போயிடலாம். ம். சரிப்பா. ஏமா, நான் எதுக்காக சொல்றேன்னு நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? இந்திரா, தேவையில்லாமல் என்னை கத்த விடாத. பாண்டியா, டேய் வாடா டேவிட், வாடா வாங்க. வாங்க, உட்கார்றா. உட்காருங்க. என்னடா வரக்கூடாத நேரத்தில் வந்துட்டுமா? சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, அண்ணனும் தங்கச்சி ஏதோ காரசாரமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் இல்லை கேள்வி. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்திரா, நீ காஃபி எடுத்துட்டு வா. ஆ, சரிண்ணே. தெரிஞ்ச பொண்ணுக்கு கல்யாணம், அதனால என்ன செய்யலாம்னு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு என்ன 2 பேரும்? நீங்களும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி தெரியுது. நாங்களும் கல்யாண விஷயமா தான். அதான்டா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், பெர்மிஷனில் போயிருக்கிறதா சொன்னாங்க. வீட்டில் தான் இருப்பேன்னு தெரியும். சரி, அதான் பார்த்துட்டு போகலான்னு இங்கே வந்தேன். கமிஷனர் ஆஃபீஸுக்கு மீட்டிங் போயிருந்தேன், அதனால தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் வச்சுருந்தேன்.
ஆன் பண்ண மறந்துட்டேன். இல்லை, என்ன விஷயம்? காஃபி எடுத்துக்கடா. எடுத்துக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ தேங்க்ஸ். சாப்பிடலையா? நாங்கள் இப்போ தாண்டா சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிடுங்க. பாண்டியா, உனக்கு இந்த மதத்து மேலாம் நம்பிக்கை இருக்கா? டேவிட், என்னடா இது? சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், நீ இப்படி கேட்குற? ஏண்டா, உங்களோட ஒவ்வொரு விசேஷத்துக்கும் சர்ச்சுக்கு வந்து நான் ப்ரே பண்ணியிருக்கேன். நான் ஜாதி மதம் பார்க்குறவனா இருந்தால் உன் கூட சர்ச்சுக்கு வருவனா? என்னை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதமே. சரி, இப்போ எதுக்கு இந்த கேள்வி? டேய், நீ ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தால் என்கிட்ட நேரடியாக கேளு. நான் உன் ஃப்ரெண்டுடா. ஜெனிஃபருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு ஆசைப்படுறோம்னா. நல்ல விஷயம் தானே. நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். நல்ல குணமுள்ள பொண்ணாக இருக்காங்க, சின்ன வயசு வேற. அவங்களுக்கு வேற வாழ்க்கை அமைச்சு தரக்கூடாதான்னு நானே கேட்கலான்னு இருந்தேன். அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன்டா. என்ன பார்த்தா? என்ன பார்த்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஜெனிஃபர் மனசுல நீங்க இருக்கிறத தெரிஞ்சுட்டு தானா கேக்குறோம். என்ன பாண்டியா, ஏற்கனவே என் தங்கச்சி கல்யாணம் ஆனவன்னு நினைச்சு யோசிக்கிறியா? இது வரைக்கும் அம்மாவும் மற்றவங்களும் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திருக்காங்க. நான் முடியாதுன்னு தட்டி கழிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? என் குழந்தை மேலே நான் உயிரே வச்சிருக்கேன். நான் என்னுடைய சந்தோஷத்துக்கு 2வது கல்யாணம் பண்ணி அதனால் என் குழந்தை வாழ்க்கை பாதிச்சிருமோன்னு தான் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன். இங்க பாரு பாண்டியா, அம்மா திரும்ப திரும்ப சொல்றேன்னு கோச்சுக்காத. உனக்கு இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நீ இது நாள் வரைக்கும் வேண்டாம் வேண்டான்னு சொன்னப்ப கூட ஒரு அர்த்தம் இருந்துச்சு. வர்ற எவ்வளவு ஒருத்தி உன் குழந்தைய நல்லா பார்த்து பாளுன்னு. ஆனா ஜெனி நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி உன்னையும் நிஷாவையும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. நிஷாவும் ஜெனி மேல பாசமா இருக்கா. முதல் தடவை ஜெனிஃபர் நம்ம வீட்டுக்கு வந்தப்ப என்கிட்ட கேட்டா, ஏன் ஆண்டி சாருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலாமேன்னு. நானும் நீ சொன்னதே தான் சொன்னேன். அவன் குழந்தை மேல உயிரா இருக்காமா, எங்க வர்றவ குடும்பப்படுத்திடுவாளோன்னு பயப்படுறான்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அப்படின்னா நிஷாவை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவளை வளர்த்துக்கிறேன், எனக்கும் ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்கும், சார வேணா 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கன்னு சொன்னா. இதுல இருந்தே அவ குழந்தை மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாம்? ஜெனிஃபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ கண்டிப்பா குழந்தை மேல ரொம்ப பிரியமா இருப்பா. சரின்னு சொல்லுப்பா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துடும் போல இருக்கே. இந்த அம்மா வேற சும்மா இல்லாம முடிச்சு போட பாக்குது. அதுதான் உன் யோசனைக்கு காரணமா இல்லை? இல்லை, வேற எதுவும் காரணம் இல்லை டேவிட். நீ எதுவும் நினைக்க வேண்டாம். எனக்கு எதுக்கும் கொஞ்சம் 2 நாள் டைம் கூட.
இந்த கல்யாணம் நடந்த மாதிரியே நினைச்சுக்கோ. ஏன்னா இது வரைக்கும் கல்யாண பேச்சு எடுத்தாலே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்பதான் முதலா 2 நாள் இவன் டைம் கேட்டிருக்கான். அதனால இந்த கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கையா இரு. ரொம்ப சந்தோஷமா.